மிமிக்ரி கலைஞன், நகைச்சுவை நடிகர், எங்களுக்கெல்லாம் இனிய நண்பர் ரோபோ சங்கர். யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்பாருன்னு. எனக்கு இவர் பார்த்தீங்கன்னா 2000 எனக்கு பழக்கம். இவர் முதல்ல பார்த்தீங்கன்னா பூர்ணமல்லியில் ஒரு நிகழ்ச்சியில் தான் இவரை சந்திக்கிறேன். இப்போ இருக்காங்களா மனைவி பிரியங்கா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி சங்கர், ரோபோ சங்கர், நான் இவரை தான் லவ் பண்ணுறேன், அதனால் வந்து இங்கே சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. அப்போ தான் நான் பார்த்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பெயிண்ட்டு போட்டு ரோபோ பண்ணுவார். அப்போ வந்து அதுலேருந்து அப்படியே நிறைய நிகழ்ச்சி நாங்கள் அப்படியே அடிக்கடி சந்திப்போம். காலையில் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு ஃபோன் வரும் எங்கிட்ட லேண்ட்லைன். அப்போ வந்து பண்ணுவார், அண்ணே நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு சென்னையில் யாருமே தெரியாது, நீங்கள் எனக்கு நிகழ்ச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி காலையில் 8 மணி ஆனால் கரெக்டாக ஃபோன் பண்ணுவார். சரி சங்கர், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்சுமண் சூரியகிட்ட நான் தான் வந்து ராம் சார் லட்சுமண் சார் கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு வித்தியாசமாக ஒருத்தர் பண்ணுறாரு, மதுரையிலேருந்து வந்திருக்காரு ரோபோ சங்கர், அவர் வந்து உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா காமராஜர் அரங்கத்தில் இவர் வந்து அந்த சில்வர் பெயிண்ட் போட்டு ப்ரோக்ராம் பண்ணார். அது பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா ரசித்தாங்க. அன்றைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் இல்லாத ப்ரோக்ராமே கிடையாது. லட்சுமண் சூரிய எல்லா ப்ரோக்ராம்லையும் அவர் இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து யாருடைய பின்பலம் இல்லாமல் தான் அவர் வந்து தனியாக முயற்சி பண்ணி உழைச்சி வந்து நிறைய நிகழ்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லட்சுமண் சூரிய வந்து அவர் வந்து ப்ரோக்ராம் பண்ணி அப்படியே அவருடைய இது திறமை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் தொலைக்காட்சியில் போயிட்டு கலக்க போகுது யார் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிலே வந்து அவருடைய டான்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோபோ மட்டும் தான் பண்ணுவார். அவருடைய திறமைகள் பார்த்தீங்கன்னா டான்ஸு, அப்புறம் வந்து பலகுரல், இந்த மாதிரி ஒவ்வொன்றா அப்படியே கற்றுட்டு அவர் ஆர்வமாக பண்ணுவார். இந்த மாதிரி பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரோபோ சங்கர்னா இன்றைக்கி உலகத்துக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி நல்ல ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டு திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி டக்குன்னு வந்து ரசிகர்களும் சரி, எங்களை மாதிரி நண்பர்களும் சரி, சினிமா சின்னத்திரை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டாரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் போயிருந்தோம் இப்போ தான் 2 வாரம் முன்னாடி. ஒரே கலாட்டா. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் சிங்கர் ஒரு 8-10 பேர் வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர், நான், இவர் தான் நடத்தினார் பிரேம்நாத். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிற வரைக்கும் வர வரைக்கும் ஒரே கலாட்டா. அந்த ஏர்போர்ட்டில் சரி இது பண்ணு, அவர் இருக்கிற இடம் அது எந்த இடமா இருந்தாலும் சரி அவரும் ஜாலியாக இருப்பார், சுற்றி ஜாலியாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல கலைஞன், நம்ம ஒரு நல்ல கலைஞனை, திறமையான கலைஞனை நம்ம வந்து இழந்துட்டோம். அதனால் வந்து என்ன சொல்கிறது, அவங்க குடும்பத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். உண்மையில் வந்து கடவுளுக்கு வந்து அவங்களுடைய அந்த குடும்பத்தாருக்கு தேர்த்து கொடுத்து அவங்க வந்து இருக்கணும். ஆமாம், எல்லா இறைவனை நான் வேண்டிக்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி.